அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சுமார் 5 மாதங்களுக்கு முன்பு மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரான் மீதான போருக்காக அமெரிக்கா சுமார் $37.5 பில்லியன் செலவிட்டுள்ளது என்று பென்டகனின் மேலதிக நிதி கோரிக்கை மீதான செனட் விசாரணையின் போது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்ஸெட் செவ்வாயன்று சட்டம் இயற்றுபவர்களிடம் தெரிவித்துள்ளார். போரின் செலவு குறித்து கேட்கப்பட்ட போது இன்றைய நிலவரப்படி எங்களிடம் உள்ள மதிப்பீடு $37.5 பில்லியன் ஆகும் என்று ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். செனட் நிதி ஒதுக்கீட்டு குழுவின் முன் நடந்த இந்த விசாரணை ஈரானுக்கு எதிரான போருடன் தொடர்புடைய $67 பில்லியன் மேலதிக நிதிக்கான பாதுகாப்புத் துறையின் கோரிக்கையை மையமாகக் கொண்டிருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு, ஒருவேளை 47 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஈரான் ராணுவ ரீதியாக மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது என்று ஹெக்ஸெட் தனது உரையின் போது தெரிவித்துள்ளார். மேலும் ஆயிரக்கணக்கான ஈரானிய பால்ஸ்டிக் ஏவுகணைகள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை ஈரானிடம் எப்படி சுருக்க முடிந்தது என்று கேட்கப்பட்ட போது அமெரிக்கா 200 முதல் 500 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை ஈரானின் கண்முன்னேயே கொண்டு சென்றதாக ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். நாங்கள் அதை ரகசியமாக செய்தோம், ஏனெனில் பகிரங்கமாக செய்வதை விட அமைதியாக செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும், நாங்கள் நீண்ட காலமாக அந்த பகுதி வழியாக செல்லும் போக்குவரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஓர் போர் நிறுத்தம் செய்திருந்தோம், பின்னர் அவர்கள் வர்த்தக கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு உதவுகின்றனவா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ஈரானுக்கு அந்த இரு நாடுகளுக்கும் இடையே நிச்சயமாக ஒரு கூட்டணியும் அவ்வாறு செய்வதற்கான முயற்சிகளும் உள்ளன என்றும், அதை தடுப்பதற்கு வாஷிங்டனிடம் பல வழிகள் உள்ளன என்றும், அவற்றில் சில ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் செய்கின்ற சில செயல்களுக்கு ரஷ்யாவும் சீனாவும் வெவ்வேறு மட்டங்களில் துணை நிற்கின்றன என்று தெரிவித்த அவர், வான்சக்தியால் மட்டும் ஈரானை தோற்கடிக்க முடியுமா என்று கூட்டுப்படை தலைவர் ஜெனரல் டான் கெய்னிடம் கேட்கப்பட்டது. வரலாற்றை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வான்சக்திக்கு வரம்புகள் உண்டு, அவற்றை நாம் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை போர்க்குற்றங்களுக்காக விசாரணை செய்ய வேண்டும் என்று நியூயார்க் நகர மேயர் ஜோக்ரான் மம்தானி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணையை சுட்டிக்காட்டி நேதன்யாகுவை ஒரு போர்க்குற்றவாளி என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த ஊடகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் பேசிய மேயர் மம்தானி சட்டப்பிரிவுகளின்படி நேதன்யாகுவை கைது செய்யும் அதிகாரம் நியூயார்க் நகரத்திற்கு இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். உக்ரைனின் பிளாமிங்கோ ஏவுகணைகள் ரஷ்யாவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரஷ்யாவின் தலைவர் விளாடிமிர் புடினின் படைகளை சமாளிக்க உக்ரைன் புதிய ஆயுதத்தை இறக்கியுள்ளது. அது குப்பை கிடங்குகளிலிருந்து வாங்கப்பட்ட இயந்திரங்களை கொண்ட பிளாமிங்கோ ஏவுகணையாகும். மலிவு விலையில் கிடைக்கும் இந்த ஏவுகணை புடினின் படைகளுக்கு எதிராக உக்ரைனின் போரில் சமநிலையை ஏற்படுத்த அச்சுறுத்துவதாக கூறப்படுகின்றது. வெளிநாட்டு செய்தியாளர் ஒருவர் இதுகுறித்து நிகழ்ச்சி ஒன்றில் விளக்குகையில், FP5 பிளாமிங்கோ ஏவுகணைகள் ஜெலன்ஸ்கியின் ஆட்களை முதன்முறையாக ரஷ்ய பிரதேசத்தின் ஆழத்தில் உள்ள இலக்குகளை தாக்க அனுமதிப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பாவை நோக்கிய அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கடலில் தத்தளித்ததில் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தும் மாயமாகியும் இருப்பதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகமை தெரிவித்துள்ளது. தி கம்பிகாவின் பப்லோட்டோ பகுதியிலிருந்து புறப்பட்ட இந்த நடுக்கடல் படகு எரிபொருள் தீர்ந்ததால் சுமார் 25 நாட்கள் கடலிலேயே மிதந்து தத்தளித்துள்ளது. ஜூலை 18 அன்று மவுரத்தேனியாவில் நவ்பூதி துறைமுகத்தை வந்தடைந்த போது அதில் 38 பேர் மட்டுமே உயிரிழந்தும் பலரது சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. உயிர் தப்பியவர்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இழந்து தவிக்கின்ற 2 குழந்தைகளும் அடங்குவர். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் சகாரா ஆப்பிரிக்கா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவார்.
மௌரித்தேனிய கடலோர காவல்படையின் தகவல்களின்படி 160 பயணிகளுடன் புறப்பட்ட இந்த படகில் 122 பேரை காணவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூலை 14 முதல் 18 வரை மௌரித்தேனியா கடலோர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 3 வெவ்வேறு மீட்பு நடவடிக்கைகளில் 387 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட போதிலும் இந்த பெரும் சோகம் நிகழ்ந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள கேனரி தீவுகளை அடையும் இந்த அட்லாந்திக் கடல் பாதை உலகிலேயே மிகவும் அபாயகரமான புலம்பெயர்வு பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. தாக்குதியற்ற மற்றும் அதிக கூட்ட நெரிசல் கொண்ட படகுகளில் நீண்ட தூரம் பயணிப்பதே அதிக அளவிலான உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவுடன் மௌரித்தேனிய அரசு எடுத்து வருகின்ற கடுமையான நடவடிக்கைகள் காரணமாக பெரும்பாலான அகதிகள் நீண்ட மற்றும் அதிக ஆபத்தான கடல் பாதைகளை தேர்ந்தெடுக்க நிர்பந்திக்கப்படுகின்றனர். இளைஞர்கள் இத்தகைய ஆபத்தான பயணங்களை மேற்கொள்வதை தடுக்க கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்து வருகின்ற போர்ச்சூழல் மற்றும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து எகிப்து நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அப்துல்லாட்டி ஐக்கிய அரபு ராச்சிய வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா பின் சயீத் அல் நக்யானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். குறித்த சந்திப்பின் போது மத்திய கிழக்கில் நிலவுகின்ற மோதல்களை குறைப்பதற்கான சர்வதேச முயற்சிகளை வலுப்படுத்துவது குறித்தும் சர்வதேச சட்டங்களின்படி ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வது குறித்தும் இரண்டு தலைவர்களும் ஆலோசித்துள்ளனர். மேலும் பல்வேறு அரபு நாடுகளின் மீது ஈரான் தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்களுக்கு இரண்டு நாடுகளின் அமைச்சர்களும் மீண்டும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எகிப்தின் வெளியுறவு அமைச்சர் ஃபத் அப்துல்லாட்டி கூறுகையில், எகிப்து நாடு ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் அனைத்து அரபு வளைகுடா நாடுகளுடன் முழுமையாக துணை நிற்கின்றது. ஈரானின் இந்த தாக்குதல்கள் அரபு நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகும். இது பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் விடுக்கப்பட்டுள்ள கடுமையான அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டுள்ளார். புரட்சிக்கு எதிரான பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்து அமெரிக்கா மற்றும் ஸ்ரீலுக்கு சாதமாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட நபருக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் வெக்தி கான்கி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஈரான் நாட்டின் கராச்சி பகுதியில் உள்ள இவரது வீட்டில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்திய போது கைத்துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், ரிமோட் மூலம் இயங்குகின்ற வெடிமருந்துகள், கையெறி குண்டுகள், தோளில் வைத்து சுடக்கூடிய வெடிகுண்டு குழாய்கள் மற்றும் சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் உள்ளிட்ட பல ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபருக்கு நீதித்துறை விசாரணைகளுக்கு பின்னர் குறித்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவின் கொங்கோவில் எபோலா வைரஸ் நோய் வேகமாக பரவி வருகின்றது. எபோலா உலகிலேயே மிக கூடிய வைரஸ் நோய்களில் ஒன்றாகும். இந்த வைரஸ் கொங்கோ மட்டுமன்றி உகாண்டா, லைபீரியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளிலும் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸின் பரவல் காரணமாக அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளும் கொங்கோ போன்ற நாடுகளுடனான விமான போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன. இந்நிலையில் கொங்கோவில் 2473 பேருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் எபோலா வைரஸ் பாதிப்பால் 999 பேர் உயிரிழந்ததாக கொங்கோ சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் கொங்கோ சுகாதாரத்துறை திணறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எபோலா ஒரு அரிதான நோய், ஆனால் மிகவும் எளிதில் பரவக்கூடியது. வாந்தி, இரத்தம் உள்ளிட்ட உடல் திரவங்கள் வழியாக இந்நோய் பரவக்கூடும். இது பெரும்பாலும் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் தொற்று என்பது குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தைகள் மூலம் ஈரான் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல் உலகளாவிய எரிசக்தி வழித்தடங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ஈரான் காலதாமதம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் ஆதரவு ஏமன் கவுதிகளின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவே ரூபியோ இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஆசியாவிற்கு சவுதி கச்சா எண்ணெயை ஏற்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் செங்கடலில் தங்கள் பாதையை மாற்றிக்கொண்டு ஒரு நாள் கழித்து வெளிவந்த மார்கோ ரூபியோவின் இந்த கருத்து மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வருகின்ற மோதலுக்கு முக்கிய மாற்றீடாக பார்க்கப்படுகிறது. செங்கடலில் உள்ள கடற்கரையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கவுதிகள் கடந்த திங்கட்கிழமை சவுதி அரேபியா மீது கடற்படை முற்றுகையை அறிவித்தனர்.
இதன் மூலம் பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுடன் தொடங்கி வளைகுடா முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்ற போரில் ஒரு புதிய முனையை உருவாக்கும் சாத்தியக்கூறு ஏற்பட்டுள்ளது. வளைகுடாவில் இருந்து வெளியே செல்லும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்திற்கு ஈரான் ஏற்கனவே அச்சுறுத்தல் விடுத்து வருவதால் தினமும் பில்லியன் கணக்கான பீப்பாய் சவுதி எண்ணெய் வெளியேறுவதற்கான முக்கிய மாற்றுப்பாதையாக செங்கடல் விளங்குகின்றது. முன்னதாக ஏப்ரல் மாதம் கையெழுத்தான போர் நிறுத்தத்திற்கு பதிலாக ஜூன் மாதம் அமெரிக்காவும் ஈரானும் கையெழுத்திட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தங்களை காப்பாற்றுகின்ற முயற்சிகளின் ஒரு பகுதியாக 10 நாள் போர் நிறுத்தத்திற்கான ஒரு முன்மொழிவை மத்தியஸ்தர்களிடமிருந்து ஈரான் பெற்றுள்ளதாகவும் அந்நாட்டின் மூத்த அதிகாரி ஒருவர் தனது கருத்துக்களை முன்வைத்துள்ளார். காசாவில் நிலவும் மனிதநேய நிலைமை குறித்து தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez எனது நிலைப்பாடு மிக தெளிவானது. நான் காசா மக்களுக்கு ஆதரவாக நிற்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். காசாவில் மனிதநேய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், சர்வதேச சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் மோதல்களுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஸ்பெயினில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற நிலையில் இவரது இந்த அறிக்கையும் வெளியாகியுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இயங்கும் சட்டவிரோத ஆஸ்திரேலிய குடியிருப்புகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் இறக்குமதி, கொள்முதல் மற்றும் விற்பனைக்கு வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நெதர்லாந்து அரசு முழுமையான தடை விதிக்க உள்ளது. சர்வதேச சட்டங்களை மீறி அமைக்கப்பட்டுள்ள இந்த குடியிருப்புகளின் பொருளாதாரத்திற்கு நெதர்லாந்து பங்களிக்காது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவே அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.